அங்கங்கே கொலையை பண்ணிட்டு கொஷின் மார்க் போட்டு போகிறோன்னா எப்படி நம்ம போலீஸ் டீம் கண்டுபிடிக்கிறதுங்கிறத செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்துவீங்க. கதையோட ஸ்டார்டிங்கில் 1995 காமிக்கிறாங்க. ஒரு சில பேர் ஒருத்தனை வெட்டுறதுக்காக துரத்திக்கிட்டு வராங்க. அவனும் வேகமாக உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கான். அங்கே ஒரு போலீஸ் ஜீப் வர, அந்த போலீஸ் ஜீப்பில் போய் மோத அங்கேருந்து வந்த போலீஸோட காலை பிடிச்சி கெஞ்ச அவரு காப்பாற்றுவாருன்னு பார்த்தா அவரே அவனை அடித்து போட்டுறாரு. இது நடந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் 1999 காமிக்கிறாங்க. அட் ப்ரெசன்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் பால் போடுறதுக்காக போயிட்டுருக்கான். போனவன் வீட்டோட கதவை தட்டி பார்க்குறாங்க, ஓப்பன் ஆகலை. சரின்னு பின்னாடி போய் திறக்கலாமேன்ட்டு ஓப்பன் பண்ண போகிறான். போய் ஓப்பன் பண்ணால் வெறும் ரத்த வெள்ளமாக இருக்குது. பார்த்தவன் பயந்து போய் பாலையும் கீழே போட்டு வெளியே வந்துடுறான். அண்ட் தென் இப்போ தான் நம்ம ஹீரோ அதிகமான காமிக்கிறாங்க. உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க, என்னையா பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்டா டக்குன்னு உள்ளே விழுந்துருது. நம்ம கடையில் பிஸ்கெட் வாங்கி வையான்னு சொல்ல, தம்பி உன் கடையில் தான்ப்பா பிஸ்கெட் வாங்கி வைக்கிறேன், நீ போலீஸை சேர்றதுக்கு முன்னாடியே நான் இங்கே கடை போட்டேன், இங்கே வந்து என்கிட்ட சொல்லாதங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். பக்கத்தில் வேற ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு நான் இந்த தப்பெல்லாம் பண்ணலைங்கய்யாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதையும் நம்ம ஹீரோ கேட்டுகிட்டே இருக்க, உடனே ஒருத்தர் ஓடி வந்து ஒரு கொலை நடந்துருச்சு, உங்களை சீக்கிரமாக ஸ்பாட்டுக்கு போக சொல்கிறாங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் இருறா டீயை குடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறாரு. சார் ரொம்ப அர்ஜென்ட்டு சார், எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, இப்போ செத்தவன் என்ன எந்திரிச்சு ஓடிடவா போகிறான், கம்முனி இருறான்னு சொல்ல, திருப்பி அவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, என்னடா அவனோட ஒரே நச்சையாக போச்சுன்னு சொல்லி அங்கேயே டீயை வச்சுட்டு நான் குடிக்கவே இல்லை, இது என்னோட கணக்கில் எழுதிப்படாதையான்னு சொல்லி டீ கடைக்காரன்ட்டு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு வர, எங்கேயா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லாம் வந்துட்டாங்களான்னு கேட்க, வரவல்ல காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சிங்கயா, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்கன்னு சொல்ல, இதுக்கு தான் என்ன டீ குடிக்க விடாமல் கூப்பிட்டு வந்தேங்கிற மாதிரி கேட்டு நம்ம ஹீரோ உள்ளே போகிறாரு. அங்கே 2 கொலை நடந்திருக்கு. செவுத்தில் ஒருத்தன் கொஷின் மார்க்கை போட்டுச்சுட்டு போயிருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு வெளியே வர, ஃபோட்டோகிராஃபர் கரெக்டாக வர, போங்கயாங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வருது. எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த கொஷின் மார்க்கில் போட்ட பிளட்டை கூட பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ லக்ஷ்மின்னு ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. இவங்க தான் இப்போ இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்க இன்ஸ்பெக்டர். டிஎஸ்பியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேஷனில் ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும், ஒருத்தனை தவறன்னு சொல்ல, யார் சார் அதுன்னு கேட்டால் எஸ்ஐ அதிகமான் தான், நீங்கள் சொல்கிற எதையும் கேட்கவும் மாட்டான், அவன் எந்த வேலையும் செய்யவும் மாட்டான்னு சொல்ல, அப்புறம் ஏன் சார் இந்த மாதிரி ஆளுங்களாம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கீங்கன்னு சொல்ல, கொஞ்ச நாள் அவனே போயிடுவான், இன்னொரு 1 மாதம் தான் இருப்பாங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அதிகமான எங்கன்னு கேட்க அவர் ஸ்பாட்டுக்கு போயிருக்காருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வரத்துக்குள்ளே ஒரு அம்மா இன்ஸ்பெக்டர்கிட்ட என்னுடைய குழந்தைய காணும் கம்ப்ளைண்ட் பண்ணேன், ஆனால் அவர் என்னை ரொம்ப கேவலமாக திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதே டைம் நம்ம ஹீரோ அதிகமான வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சல்யூட்டை வைக்க, இன்ஸ்பெக்டரு இப்படி தான் கேஸ் கொடுக்க வரவங்ககிட்ட பேசுவீங்களா, ஸ்டேஷனில் வர கம்ப்ளைண்ட்டோட உங்கள் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட் தான் நிறையா இருக்குன்னு சொல்ல, அதிகமான சரி இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அந்த அம்மா வெளியே கூப்பிட்டு போயிட்டு ஒருத்தனை கூப்பிட்றாங்க. இவன் தான் அவனோட குழந்தைய கடத்திருப்பான்னு சொல்ல, இல்லை என்னோட புருஷன் தான் கடத்திருப்பான்னு அந்த அம்மா சொல்ல, பின்னாடி விளையாடுறியா உன்னோட கள்ளக்காதனோட உன்னோட புருஷன் தான் பண்ணாங்கிற மாதிரி இவனை தூக்கி ஜெயிலில் வைக்க பார்த்துருக்கல. சரி இப்போ அந்த அம்மாவோட புருஷனையும் கூப்பிட்றான். ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ டீ குடிக்கும் போது ஒருத்தன்ட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்களே, நம்ம ஹீரோ இந்த கேஸையும் விசாரிச்சுட்டு தான் இருந்திருக்காரு. அவனை கூப்பிட்டு உனக்கு இதுக்கு மேலே இவ்வளோ நீ வாழணுமா வாழ வேண்டாமா நீ தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறாரு. இதான் இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஒரு ஓரமாக. இப்போ அர்ஜுன் ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவனும் இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மியும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. நாளைக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க போகிறோம், நீ கண்டிப்பாக வரணும், இது ஒன்றுக்காச்சும் கண்டிப்பாக வந்துடுவல்லங்கிற மாதிரி கேட்டு போக அடுத்த நாள் ட்ரெஸ் எடுக்கவும் போகிறாங்க. அங்கே பர்ச்சேசிங்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. உடனே ஒருத்தர் ஓடி வந்து இன்னொரு கொலை நடந்துருச்சுமான்னு சொல்லி லக்ஷ்மி கிட்ட சொல்ல, சரின்னு அவங்களும் அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே வீட்டில் போய் எல்லாம் பார்த்துட்ருக்க நம்ம அதிகமான பார்க்குறாங்க. பார்த்தா அவர் தலையில் அடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே சுற்றி முற்றி அதிகமான வேடிக்கை பார்க்குற மாதிரி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கா. லக்ஷ்மி இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் எப்போ வரும்னு சொல்லி கேட்க, இன்னும் 1 நாளில் வந்துருமான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர, அங்கே வந்து நீங்கள் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிங்க அதை பற்றி சொல்லுங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது கண்டிப்பாக திருட்டு கேஸை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல, நம்ம ஹீரோ அதிகமான்ட்ட கேட்க, அதான் புத்திசாலிங்கெல்லாம் சொல்கிறாங்களே நான் என்ன அதை சொல்ல, அதுவாக தான் இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் தெனா விட்டா சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், யாராச்சும் எதாவது கண்டுபிடிச்சாலும் அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேவலமாக பேசுகிறீங்க, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கன்னா அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னதான் பண்ணலான்ட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கோவமாக கேட்டுட்டு லக்ஷ்மியும் உள்ளே போயிடுறாங்க. அந்த அன்னைக்கு நைட்டு டிரைவர் வராதுனால இன்றைக்கி வேற ஒரு போலீஸ் நான் தாம்மா கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு வரணும் வீட்டில் வாங்க போகலான்னு சொல்ல, சரின்னு கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியில் அதிகமான டியூஷன்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. வண்டி நிறுத்துங்க, இது நம்ம எஸ்ஐ அதிகமானான்னு சொல்லி கேட்க, ஆமாம் இது நம்ம எஸ்ஐ அதிகமான தான், கடை கூட அவரு தான் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு இதையே ஃபுல் டைமாக பண்ணலான்ட்டு இருக்காருங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் என்ன தான் இருந்தாலும் அதிகமான அப்படி பேசியிருக்கக்கூடாது அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி, அவர் ஒரு திறமையான ஆஃபீஸர் தான், இதுக்கு முன்னாடி நிறைய கேஸை சால்வ் பண்ணியிருக்காரு, எல்லாருமே அவர் ஒரு ஏணி மாதிரி பயப்படுத்திக்கிட்டு மேலே தான் ஏறி போயிருக்காங்க, இவரை வளர விடலை,
இவரை தொந்தரவு பண்ணாமல் இருந்திருந்தாலே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நான் ஏதோ உங்களை தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்த நாள் லக்ஷ்மியும் நான் நைட் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறாங்க எல்லாத்திட்டையும். அதுக்கப்புறம் டிஎஸ்பி வர என்னதான் நடக்குது இங்கே, 2 இடத்துல மர்டர் நடந்திருக்கு, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, லக்ஷ்மி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு சார்னு சொல்ல, சரி இந்த கேஸுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்க, இந்த கேஸுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டிஎஸ்பி பழைய ஆளுகள்லாம் எடுத்து ஒரு டீமில் போட, எனக்கு எஸ்ஐ அதிகமான வேணும்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்க, அவனை வச்சு நீ என்னமா பண்ணுவ, சரி அவன் எங்கே இருக்கான் கூப்பிடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல, பார்த்தா நம்ம ஹீரோ டீ கடையில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. உடனே ஒருத்த வந்து டிஎஸ்பி சார் உங்களை உடனே கூப்பிட்டாரு, கையோட கூப்பிட்டு வர சொன்னாருன்னு சொல்ல, கடைசி வரைக்கும் டீ குடிக்க விட மாட்டீங்களடா, ஐயோ பெருசு இந்த டீ நான் குடிக்கல, இது என் கணக்கில் எழுதிடாதான்னு சொல்ல, எப்போயா நீ டீ கொடுத்துருக்க போடாங்கிற மாதிரி சொல்கிறாரு. டிஎஸ்பியும் ஏதோ ஒன்று முடிவு பண்ணியிருக்க, இந்த கேஸை சீக்கிரம் சால்வ் பண்ணுங்கிற மாதிரி அங்கே வந்து கிளம்புறாரு. எஸ்ஐ அதிகமான அங்கே வந்த ஒட்டியும், இன்ஸ்பெக்டர் ஏன் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, அங்கே நீங்கள் என்ன தான் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கேட்க, அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு 2 கொலையும் ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் நடந்திருக்கு, அன்றைக்கி நான் தலையில் அடிச்சுக்கிட்டது கூட கீழே ஃபுட் பிரிண்ட்ஸ் கூட இருக்கிறத பார்க்காம நம்ம ஆளுங்களே அது மேலே ஏறி போகும்போது அவங்கள அடிக்கணும்னு தான் தோணுது, என்ன பண்ணுறது, என்ன தானே அடிச்சுக்க முடியும்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிட்டேன். அண்ட் தென் அங்கே இருக்கிற ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்க இதை ஒருத்தன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, அதே மாதிரி கூட்டமாக பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக 2 பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே டைம் ஒருத்த கல்லெல்லாம் வச்சு குடிச்சிட்டு இருக்கேன், அவனை ஒரு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தா 2 பேரும் இவன் தாங்கிற மாதிரி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. அங்கே இருந்த போலீஸும் 2 பேர்த்தையும் தூக்கி உள்ளே போகிறான்னு சொல்ல, ஆக்சுவலி இவங்க 2 பேர் தான் அந்த கொஷின் மார்க் கொலையை பண்ணியிருப்பாங்களோங்கிற மாதிரி நமக்கு காமிச்சு இந்த ஒரு எபிசோட் 1 இங்கே முடிக்கிறாங்க. எபிசோட் 2 நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அழுத்துவீங்க.